ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். சம்பிரதாயத்திலே அந்த நாம சங்கீர்த்தனம்ங்கிறது உபாயமா கொள்ளப்படுவதில்லை. வேற நிறைய சம்பிரதாயங்கள் நாம சங்கீர்த்தனத்தையே உபாயமா சொல்றது. வேதமும் அதாவது சாஸ்திரமும் இந்த நாம சங்கீர்த்தனத்தை, அதுவும் முக்கியமா கலியுகத்துக்கு நாம சங்கீர்த்தனமே முக்கியமான உபாயம் என்று சொல்லுகிறது. ஆனா அதெல்லாம் எதுக்கு மேலன்னா, அடிப்படை விஷயம் எல்லா யுகங்களிலும் எல்லா காலங்களிலும் சரணாகதி தான் இருக்கிறதுலே சிறந்த உபாயம். ஏனெனில் இந்த சரணாகதியில தான் நான் பண்ணுகிறேங்கிற அந்த எண்ணம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவன் தான் எல்லாம், அவனுடைய திருவடிகள் தான் எல்லாங்கிற அந்த எண்ணம் நமக்கு எப்பொழுது ஏற்படும்? சரணாகதி பண்ணினாதான் அவனுடைய திருவடிகள்ல நான் இங்கே எல்லா பொறுப்பையும் போட்டு விட்டேன் என்று நாம் சொல்லுகிறோமே. அதுலதான் இந்த நான்கிற எண்ணம் துளி கூட கிடையாது. அதனால்தான் அந்த சரணாகதியை விளக்கக்கூடிய இடங்களிலே கூட நான் பற்றுகிறேன் என்று அந்த பற்று இருக்கே, அதை கூட நாம் உபாயமா நினைக்க கூடாது. ஏன்னா அதை நம்ம உபாயமா நினைச்சிட்டோம்னா என்ன ஆகும்? அப்ப நான்கிற எண்ணம் வந்துடும். அப்ப திரும்பி சரணாகதிக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால அந்த பற்று என்ன? நான் இப்ப திருடிகளை பற்றுகிறேன், சரணாகதி பண்ணுகிறேன்னு சொல்லுகிறோம். அது என்னன்னா, அது ஜீவாத்மாவுடைய ஒரு அதிகாரி விசேஷம். பகவானை அடையணும்னு ஆசை இருக்கிறவன் அவன் பெருமாளுடைய திருவடிகளில் ஈடுபட்டு இருக்கான். இதுல என்ன பெரிய ஆச்சரியம்? ஏதோ இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கு. ஏதோ ஒரு வேலைக்கு போகணும், ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல ஒரு முதலாளிக்கு கூட இருந்து உதவி பண்ணக்கூடியவர், உதவியாளர், அந்த பதவிக்கு போகணும்னு இவருக்கு ஆசை இருக்கு. அப்ப இவர் என்ன பண்ணணும்? அந்த நிறுவனத்துல போய் ஒரு ஒரு படிவத்தை நிரப்பி அங்க கொடுக்கணும். இந்த மாதிரி எனக்கு ஆசை இருக்கு, இதுக்கு எனக்கு தகுதிகள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். உடனே இப்போ அவர் அந்த படிவத்தை கொடுத்ததுனாலதான் அவருக்கு அந்த உடனே அவர் வேலையும் கொடுத்துட்றாரு. அவருடைய தகுதிகள்லாம் பாக்குறா, எல்லா தகுதியும் இருக்கு, சரி உனக்கு வேலை கொடுத்துட்டேன், உதவியாளரா நீ ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி வேலை உதவியாளரா ஆக்கின்றார். உடனே நம்ம அங்க ஒருத்தர் இதை பார்த்துட்டே இருக்கார். பாரு பாரு, நீ அந்த படிவத்தை கொடுத்த பாரு, அதனாலதான் உனக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன நினைப்போம் எல்லாரும்? இது என்ன, இந்த படிவம் கொடுக்கறதுங்கிறது எனக்கு இதுல விருப்பம் இருக்குன்னு தெரியப்படுத்துறோம், அதனால எனக்கு வேலை கிடைக்கல. அந்த முதலாளி இருக்காரு, அவர் என்னுடைய தன்மைகளை பார்த்து நான் இதுக்கு பொருத்தமா இருப்பேன்னு அவர் நினைச்சதுனால்தான் நமக்கு வேலை கிடைச்சது. அப்ப வேலை கிடைச்சதுக்கு எது காரணம்? அந்த முதலாளியோட எண்ணம். இவரை எடுத்துக்கலாம், இவருக்கு தகுதிகள் இருக்குன்னு நினைச்ச எண்ணம் தானே காரணம். இப்ப நான் படிவத்தை கொடுத்ததுனால்தான் அந்த வேலை கிடைச்சதுன்னு சொன்னா அது எவ்வளவு பொருத்தம் இல்லாம இருக்கும். அதே போலதான் நான் சரணாகதி பண்றேனே, இந்த பற்றுதான் நான் பண்ணுவதுதான் இங்கே உபாயம் என்று சொன்னால் அதே போல என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த எதுக்காக அதை சொல்லுவாங்க, அந்த சரணாகதியில கூட நான் பற்றுகிறேன் அந்த எண்ணம் கூட இருக்கக்கூடாது. அப்போ அந்த நான்கிற அந்த எண்ணமே இல்லாத உபாயம் எது? சரணாகதி மட்டும்தான். மத்த எந்த உபாயமா இருந்தாலும் அது நான்கிற அந்த எண்ணம் இருக்கு. நான் இப்ப நாம சங்கீர்த்தனம் பண்றேன்னா, யார் நாம சங்கீர்த்தனம்? நான் தானே பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. நான் பண்ணினால்தான் கிடைச்சது. நான் ஏன்னா அதுதானே அந்த நாம சங்கீர்த்தனத்தை உபாயமா கொண்டதுதானே அதுதானே. நான் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், விடாம பண்ணணும், கடைசி வரைக்கும் பண்ணணும். உயிரோட இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிட்டே இருக்கணும். அப்பொழுதுதான் அந்த மோட்சமானது கிடைக்கும்னு இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலே அந்த உபாயம் இங்கே சொல்லப்படுகிறது. ஆனா அது எப்படி இரண்டாம் பட்சமா சொல்லப்படுது? முதல்ல என்ன சொல்லியிருக்காள்? சரணாகதி பண்ணுங்கோ, அது முடியாதவர்கள் இந்த நாம சங்கீர்த்தனத்தையாவது பண்ணுங்கோ. ஏன்னா சில பேருக்கு பிரவருத்தி மார்க்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுபவர்களுக்கு அவருக்கு நாம சங்கீர்த்தனம் ஆசை இருக்கும். அப்ப அதை நீங்க பண்ணுங்கோ, அதுவும் சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு, அதனால அதை நீங்க பண்ணுங்கோ என்று காட்டுகிறார். நம்முடைய சம்பிரதாயத்துல நாம சங்கீர்த்தனத்தை உபாயமா நாம் அதாவது சாஸ்திரத்துல அது உபாயம் தான். இப்ப கர்மயோகம் கூட உபாயம் தான், ஞான யோகம் கூட உபாயம் தான். அதுக்கு நாம் ஒத்துக்கிறோமா? நாம ஒத்துட்டு நாம் அதை பண்ண போறது இல்லை. நாம் எதை பண்ணினாலும், நம்முடைய கர்மத்தை பண்ணினாலும், ஞானத்தை சம்பாதித்துக் கொண்டாலும், பக்தியை நாம் பண்ணினாலும், இது எல்லாமே நாம் எப்படி பண்ணிக்கிறோம்? அது இந்த கைங்கரியத்துக்கு அனுகூலமா தான் நாம் பண்ணுகிறோமே தவிர அதை உபாயமா பண்ணுவதில்லை. அதே போலத்தான் நாம சங்கீர்த்தனம் நம்முடைய சம்பிரதாயத்துல அது உபாயமாக நாம் பண்ண மாட்டோம். ஆனா அது கைங்கரியமா தாராளமா பண்ணலாம். பெருமானுடைய திருநாமங்களை சொல்றதுக்கு, நம்முடைய பகவானுடைய திருநாமங்களை சொல்றதுக்கு நமக்கு என்ன லட்சியம் இருக்கக்கூடாது, நமக்கு ஒரு பயமும் இருக்கக்கூடாது. தாராளமா அந்த திருநாமங்களை ஆசையா சொல்லலாம். அது அந்த இடத்துல உபாயமா இருக்கிறது கைங்கரியமா இருக்கும். ஆனா இங்கே காட்டுவது எப்படி காட்டுறாரு ஆழ்வார்னா, நீங்கள் சரணாகதியை பண்ணுங்கோள், அப்படி உங்களுக்கு முடியவில்லை என்றால் நீங்கள் இந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ணுங்கோள் என்று சொல்லி, எதுவாக இருந்தாலும் புருஷார்த்தம் கிடைக்கும். புருஷார்த்தம் தான் இங்கே அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த மோட்சம் கிடைக்கும். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து
இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org, KOYIL.org.